அனைவருக்கும் வணக்கம். நான் புதிய புரட்சி மக்கள் கட்சி தலைவர் பவுன் குணசேகர் இந்த காணொலியின் வாயிலாக உங்களை சந்திக்கின்றேன். கண்கொள்ளா காட்சியாக இந்த நாட்டினுடைய கேவலத்தையும் அவலத்தையும் இங்கே உங்கள் மக்கள் மத்தியில் நான் கூற கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழகத்தை ஆளுகின்ற முதலமைச்சருடைய மகன் உதயநிதி ஸ்டாலினுடைய பிறந்த நாள் அவர் பசுமை வழிச்சாலையில் அவர் தங்கியிருக்கின்ற வீடுகளில் இருக்கிறது. நீ பிறந்த நாளை கொண்டாடு, முறையாக கொண்டாடுங்கள். இல்லை என்றால் தமிழ்நாடு முழுவதும் அவரவர்கள் அங்கங்கே நல உதவிகளை செய்து என் பிறந்த நாளை கொண்டாடுங்கள், என் ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள் என்று அறிவித்திருக்கிறார். ஆனால் அவர் வீட்டினில் உடன்பிறப்புகள் என்று சொல்லக்கூடிய கட்சிக்காரர்கள் வரிசையில் அலைமோதி ஒருவருக்கொருவர் தள்ளுமுள்ளி ஏற்பட்டு அங்கே கிடைக்கின்ற அவமானம் கொஞ்ச நஞ்சமல்ல. இந்த நாட்டு மக்களை பிச்சை எடுக்கின்ற கேலி கூத்தாக நினைக்கிறார்கள். ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் ஒரு 100 கிராம் பிரியாணி, ஒரு 50 கிராம் சின்ன சின்ன துண்டுகளாக கறி, இதை டப்பாவில் அடைத்து சால்வையும் மாலையும் வாங்கி கொண்டு ஒரு பாட்டில் 10 ரூபா பாட்டில் தண்ணியையும் ஒரு பிரியாணி டப்பாவையும் கொடுத்து அனுப்புகிறார்கள். ஆகவே மக்களை, உடன்பிறப்புகளை, உங்களுக்காக ஓட்டு போடுகிறவர்களை, உங்களுக்காக மாநாட்டுக்கு கூட்டம் கூடுகிறவர்களை, கண்டன ஆர்ப்பாட்டம் செய்ய வருகிறவர்களை, உங்களுக்காக கொடி பிடிப்பவர்களை, உங்களுக்காக கோஷம் போடுகிறவர்களை, உங்களுக்காக வாக்களித்து ஆட்சியில் அமர்கிற மக்களை, உடன்பிறப்புகளை ஏன் ஒரு பெரிய பந்தல் போட்டு அதில் அமர வைத்து ஒரு வாழை இலை போட்டு ஒரு வேளை சாப்பாடு கொடுத்தால் நீங்கள் குறைந்து விடுவீர்களா? வெட்கக்கேடாக இருக்கிறது இந்த நிலைமையை பார்க்கும்போது. உங்கள் பிறந்த நாளில் உங்களை வாழ்த்த வருகின்றவர்களுக்கு பிச்சை எடுப்பவர்களும் ஒரு டப்பாவில் சாப்பாடு, அந்த டப்பாவில் 100 கிராம் பிரியாணி, 10 கிராம் கறி. இந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்து வேதனை அடைந்து நான் உங்களை சந்திக்காமல் வந்திருக்கின்றேன். ஆகவே இனிவரும் காலங்களிலாவது மனிதர்களை மனிதனாக, மனித நேயத்துடன், ஒரு விருந்து என்றால் அவனுக்கு ஒரு பெஞ்சு போட்டு ஒரு நாற்காலி போட்டு உட்கார வைத்து ஒரு வாழை இலை போட்டு அவனுக்கு பிடித்த ஒரு சாப்பாட்டை, வெறும் சாதத்தை கஞ்சியை போட்டால் கூட மரியாதை செய்து அவர்களுக்கு உணவளியுங்கள். இல்லை, உணவுகளே இல்லை என்று நீங்கள் ஆக்க வேண்டும். ஆகவே இனிவரும் காலங்களில் எந்த தலைவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் பிறந்த நாளை கொண்டாடும்போது மனிதர்களை, உடன்பிறப்புகளை கௌரவமாக அவர்களை கௌரவப்படுத்துங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.